போன வீடியோல நம்ம சூரியனை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் பிளானட்டான மெர்க்குரி, அதாவது புதன் கிரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால இது ஒரு கொதிக்கிற நெருப்பு குளமா இருக்கும்னு நினைச்சா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த குட்டி பிளானட்ல ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப சின்ன பிளானட் இந்த மெர்க்குரி தான். சொல்ல போனா நம்ம எர்த்தோட நிலா இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் தான் இது பெருசு. ஆனா இதோட சைஸை பார்த்து எடை கட்டிடாதீங்க, ஏன்னா இதோட ஸ்பீடு வேற லெவல். நம்ம சூரியனை ஒரு தடவை சுத்தி வர நம்ம எர்த்துக்கு 365 நாட்கள் ஆகுது. ஆனா இந்த மெர்க்குரி வெறும் 88 நாள்லயே சூரியனை ஒரு சுத்தி முடிச்சிடும். அதாவது 88 நாள்லயே இங்க ஒரு வருஷம் முடிஞ்சிடும். இதனாலதான் ரோமானியர்கள் அவங்களோட தூதுவரான மெர்க்குரி அப்படிங்கிற வேகமான கடவுளோட பெயரை இதுக்கு வச்சிருக்காங்க. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மெர்க்குரி எப்பவுமே பயங்கர சூடா இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மெர்க்குரியோட பகல் நேர டெம்பரேச்சர் 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஆனா அதே மெர்க்குரியோட இரவு நேர டெம்பரேச்சர் -180 டிகிரி வரைக்கும் அப்படியே தலைகீழ குறைஞ்சிடும். ஒரே பிளானட்ல பகல்ல கடுமையான வெயிலும் ராத்திரியில உறைஞ்சி போற பனியும் இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு என்ன காரணம்னா, மெர்க்குரிக்குன்னு தனியா ஒரு அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலங்கிறது கிடையாது. அதனால சூரியன்ல இருந்து வர்ற ஹீட்டை இதனால தக்க வச்சுக்க முடியாம ராத்திரி ஆனதும் விண்வெளிக்கு அந்த ஹீட் எஸ்கேப் ஆயிடுது. மெர்க்குரி தன்னைத்தானே சுத்திக்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் படும்னே வச்சுக்கலாம். ஏன்னா மெர்க்குரி சூரியனை ரொம்ப வேகமா சுத்தினாலும் தன்னைத்தானே சுத்துறதுக்கு 59 நாட்கள் ஆகுது. இதனால மெர்க்குரியோட ஒரு வருஷங்கிறது 88 நாள் தான். ஆனா மெர்க்குரியோட ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம எர்த்தோட கணக்குப்படி 59 நாட்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மெர்க்குரியில 2 வருஷம் முடிஞ்சாதான் அங்க ஒரு நாளே முடியும். என்ன ஒரு வித்தியாசமான உலகம் பாத்தீங்களா? நம்ம நிலவ மாதிரியே மெர்க்குரியோட மேல் பகுதியிலையும் ஆயிரக்கணக்கான பள்ளங்கள் இருக்கு. வளிமண்டலம் இல்லாததால ஸ்பேஸ்ல இருக்கிற விண்கற்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம நேரடியா வந்து மெர்க்குரி மேல மோதுறதாலதான் இந்த பள்ளங்கள் உருவாகுது. ஆனா விஞ்ஞானிகளுக்கே ஷாக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சூரியனுக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்தும் மெர்க்குரியோட வட துருவத்துல இருக்கிற ஆழமான சில பள்ளங்கள்ல பனிக்கட்டிகள் இருக்கிறத நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பள்ளங்களுக்குள்ள சூரிய வெளிச்சமே படாததாலதான் அங்க பனிக்கட்டிகள் இன்னும் உருகாம அப்படியே இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் சிஸ்டமோட ஸ்பீடு கிங் மெர்க்குரியை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப பிரைட்டான, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான 2வது பிளானட்டான வீனஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம டீப் சயின்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.